கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க தியானிக்க அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாமல் நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஒரு குறைவில்லாமல் நான் வைக்கிறவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வார்த்தை மூலமாக உங்களை வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அந்த ஆவினாலே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும் வேறு ஒருவனுக்கு அற்புதம் செய்யும் சத்தியத்தையும் அளிக்கப்படுகிறது. தேவன் பாருங்க எப்படி நம்மளை வழி நடத்துகிறார் பாருங்க. ஒருவனுக்கு ஆவினால் விசுவாசம், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்கள். பாருங்கள், வரங்களை கொடுக்கிறாரு, குணமாக்கல ஆவினாலே. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வைக்கிறார். நாம் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனை நம் உள்ளத்திலே நம் இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாள் முதல் கொண்டு அவர் பரிசுத்த ஆவியை நம் உள்ளத்திலே ஊற்றி நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார் பாரு, குணமாக்கும் வரங்களும் வேறு ஒரு அற்புதம் செய்யும் சக்தி எல்லா விதத்திலும் பாருங்கள் என்னெல்லாம் செய்கிறார். விசுவாசத்தை முதல்ல வளர்க்குறார் பாருங்கள். தேவன் முதல்ல நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே விசுவாசத்தில் ரொம்ப வளரணும். எவ்வளோதான் இருந்தாலும் சொல்கிறேன், எத்தனை பேர் எதையோ சொன்னாலும் சொல்கிறேன், இல்லை 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 இல்லை, தேவன் சொல்லியிருக்கிறார், நான் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் கவனிப்பேன். அப்படியே எனக்கு புரியலனாலும் நானும் பல விதவாரிட்ட கேட்டு அந்த தேவனுடைய வார்த்தை மட்டுமே நான் பின்பற்றுவேன் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைச்சி விட்டது. அப்படி தான் தேவன் உங்களை வழிநடத்துகிறார். அது மட்டுமல்ல, குணமாக்கும் வரங்களையும் உங்களுக்குள்ளே கொடுக்குறார். நீங்கள் யாராட்டு செய்ய முடியும், நீங்கள் யாருக்காட்டு ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? யாராட்டு குணமாக்க ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணுங்கள். முடியாதவர்களுக்கு, மற்ற புறஜாதிகாரங்களுக்கு இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தால பாருங்கள், அற்புதங்கள் செய்கிற சக்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்குள்ளே இந்த விதமான ஒரு அற்புத விதையை உள்ளே வச்சிருக்கிறார். தேவன் இந்த மாதிரி குணங்களை உங்களுக்குள்ளே வைத்து அவர் வழி நடத்துகிறாருங்க. அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது அவருடைய அன்பு, அவருடைய கிருபை எல்லாம் உங்கள் மேல் இருக்கும். இந்த அற்புதம் செய்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். சோர்ந்து போங்க, எல்லா விதத்திலும் அவர் உங்களை வழி நடத்துகிறார். அதான் தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து சொல்கிறார், நான் உனக்கு விசுவாசத்தை வளர்க்கிறேன், நான் உனக்கு குணமாக்கும் வரங்களை நான் தருகிறேன், நான் உனக்கு அற்புதம் செய்கிறவன், நான் உனக்குள்ளே இருக்கிறேன் சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அவர் உங்களை இப்படி தான் வழி நடத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.